பழனிமலையின் அடிவாரத்தில் எளிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அருணகிரிநாதர் இருந்தார். உலக ஆசைகளுக்கு அப்பால் முருகா முருகா என்ற ஒரே நாமம்தான் அவரின் மூச்சாக இருந்தது. ஒரு நாள் கையில் ஒரு பழைய ஜபமாலையுடன், மனதில் அளவில்லா நம்பிக்கையுடன் அவர் பழனி ஆண்டவரை தரிசிக்க வந்தார். இருந்தது ஒன்றே, உண்மையான பக்தி. அந்த கணம் பழனி மலையே ஒளியால் பிரகாசித்தது. மயிலின் மீது கருணை நிறைந்த முகத்துடன் முருகப்பெருமான் தாமே தோன்றினார். உன் பக்தியே எனக்கு பெரும் காணிக்கை என்று சொல்லி அந்த அருணகிரிநாதர் கையில் ஜெபமாலையை வைத்தார். அன்றிலிருந்து அருணகிரிநாதர் பழனிமலையில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் மீது பல திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். இதில் திருவாவினன்குடி, பழனி அடிவாரம் மற்றும் மலைக்கோயில் சிறப்பு பாடல்களை பாடியுள்ளார். அவன் இதனிலே பிறந்து மதலையென வேத வழுந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகளாக மங்கள் மிகவுரையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களாசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடியேனையுன்ற நடிசேராய் மவன உபதேச சம்பு மதியர்கு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனம் மகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்கவடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திலிருந்து படியதிரவே நடந்த கழல்வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்த பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே.